வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி. அனைவருக்கும் காலை நாள் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19/8/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் ஒரு முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு. செவ்வாய்க்கிழமைனாலே உங்களுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைய நாள் எல்லாரும் ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும்போது இன்னும் கூட மிகச்சிறப்பான மாற்றங்கள் நீங்கள் சந்திக்க நேரிடும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? கோச்சார பலன்கள்லாம் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவது இந்த காலகட்டங்களில் நமக்கு என்ன மாதிரியான கிரகங்கள் கோச்சாரத்தில் இருக்கோ இதுதான் நாளைக்கு உங்களுக்கு ஜனகால ஜாதகமாக வரும். இந்த டைமில் யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்றைய நாள் வந்து கோச்சார கிரகம் அவங்களுக்கு ஜனகால ஜாதகமாக மாறும். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரின்னு வச்சுங்களேன். இதுதான் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நிலையில் ஏதாவது இப்போ வந்து குரு உச்சத்தில் இருக்கார், அதே மாதிரி மகரத்தில் இருக்கிறாரு. இப்போ இந்த டைமில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அதனுடைய தாக்கத்தை வாழ்நாள் முழுவதும் அனுபவிப்பார்கள். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஒரு ஒரு இன்றைய நாள் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது. இப்போ சனி வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ வக்ரமான சனி இருக்கிற டைமில் யாராவது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்திலும் சனி வக்ரம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் உள்ளே வந்துடும். அந்த வக்ரமான சனி என்னென்ன பலன்களை செய்வாரோ அது லைஃப் லாங் வரைக்கும் அவங்களுக்கு அதுதான் நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ மீன ராசியில் குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னா, மீன ராசியில் பிறந்தாங்க அப்படின்னா குரு பகவானுடைய உச்சத்தில் பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அது மாதிரி அவங்களோட லைஃப் லாங் பூரா அவங்களுக்கு குரு உச்சத்தில் தான் இருப்பார். அது மாதிரி தான் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் எங்கெங்கே உட்கார்ந்துருக்கு எங்கெங்கே அமருதோ அதை பேச வச்சு தான் ஒவ்வொரு ஜனகால ஜாதகம் முடிவு பண்ணுறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கோச்சார பலன்கள் நமக்கு இன்றைய நாள் என்னென்ன சொல்ல வருது, என்ன சொல்லிகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு புது கதைகளை வந்து இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் நம்முடைய லைஃப்பில் மாற்றமாக ஏற்படுது. சரிங்களா? வேறு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக வந்து நம்ம இந்த இடத்துக்கு இந்த கிரகம் இங்கே போச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம், இந்த கிரகம் இந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு சொல்ல முடியும். அது மாதிரி இந்த கோச்சார கிரகங்கள் நகர்வுகளை பொறுத்து நமக்கு இங்கே பலன்கள் மாறும். சரிங்களா? இது நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி ஜோதிடவியல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாடுகளில் வந்து இந்த ஜோதிடவியல் இருக்குது. எல்லாருமே இதே மாதிரியான ஜோதிடத்தை சைனாவுக்கு போனால் சைனாவில் ஒரு மாதிரி ஜோதிடவியல் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு போனால் அமெரிக்காவில் ஒரு விதமான ஜோதிடம், நிறைய நாடுகளில் வந்து ஒவ்வொரு விதமான ஜோதிடவியல் ஜோதிட பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். இல்லாமலாம் கிடையாது. அவங்கவுங்க நாட்டுக்கு கொஞ்சம் வேறு மாற்றம் கொஞ்சம் மாறி இருக்குமே தவிர, பேர்கள் மாறி இருக்குமே தவிர மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான். ஆனால் இதில் ரொம்ப சிறப்பான ஜோதிடம் அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நம்முடைய இந்திய வேத ஜோதிடம் தான் ரொம்ப சிறப்பான ஒரு ஜோதிடம். துல்லியமான பலன்களை மிக சிறப்பாக துல்லியமாக அக்யூரேட்டாக சொல்லக்கூடிய வேத ஜோதிடம். முழுக்க கோச்சார பலன்களே. கோச்சாரம்னா என்னங்க? ஒன்றுமே இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் வானத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களுடைய நகர்வை தான் கோச்சாரம்னு சொல்கிறேன். வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு கிரகம் இந்த இடத்துல பயணிக்குது, இந்த இடத்துக்கு நேராக வருது அப்படின்னா அதைத்தான் நீங்கள் மென்ஷன் பண்ணுறோமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. வானத்தில் வானவியல் சாஸ்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது மூலியமாக வானவியல் சாஸ்திரம் தான் ஜோதிடம். வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் இருக்குது, மாறிலாம் போகாது. பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள்னா இது வருட கிரகங்கள் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு அந்தந்த இடத்துல தான் திரும்ப வரும். அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை ஈஸியாக கணிக்க முடியும் பஞ்சாங்கத்தின் துணையோடு. சரிங்களா? அதனால் நீங்கள் இப்போ இந்த மாதம் வக்கரமாகலையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா எல்லாத்தையுமே நமக்கு செயற்கைக்கோள் புகைப்படத்து வழியாக தான் நம்ம ஆராய்ஞ்சு இது ஜோதிடம். இப்போ நீங்கள் ஜோதிடத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துல்லியமான பலன். நீங்கள் இப்போ இந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அந்த பஞ்சாங்கம் வந்து நமக்கு கரெக்டாக சொல்லிடும். நீங்கள் அதே இடத்துல நீங்கள் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் அந்த கிரகம் இருக்கும். அதை வந்து ஆராய்ஞ்சு அதை முக்கியமாக பார்த்து அதன் மூலியமாக தான் இந்த பஞ்சாங்கமே ரெடி பண்ணுறாங்களே தவிர பஞ்சாங்கம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா ஏனோ தானோலாம் ரெடி பண்ண மாட்டாங்க. அந்தந்த கிரகம் எந்தெந்த இடத்துல நிற்கிது, எந்தெந்த இடத்துக்கு இது பயணிக்குது, வருஷம் பூரா இந்த மாதத்தில் இந்த இடத்துல பயணிக்கும், இந்த மாதம் இந்த இடத்துக்கு நேரம் வரும், இந்த மாதம் இது வந்து கன்சிஸ்டன்சியே ஒரே மாதிரி வர்றதுனால தான் இந்த பஞ்சாங்கம் வந்து நமக்கு அக்யூரேட்டான பலன்களே கொடுக்குது. சரிங்களா? வேறு ஒன்றுமே இல்லை. சரி, ஓகே. இப்போ நம்ம மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கும் கோச்சார பலன்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு. ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஞ்சள். சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வம்பு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாகும். அதாவது வந்து நீங்கள் கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குங்க, ஒரு பெரிய பிரச்சனை அது ரொம்ப நாளாக தீராமல் இருக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இன்றைய நாளில் தீர்ந்துடும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது யார்கிட்டையாவது இங்கே விமர்சனத்துக்கு ஆளானீங்கன்னா அது இன்றைய நாளில் உங்களுக்கு
கண்டிப்பாக அது உங்களுக்கு நீங்கிரும். நீங்கள் ஏதோ ஒரு கெட்ட பேர் எடுத்திருக்கீங்க, அந்த கெட்ட பேர் உங்களுக்கு நீங்களும் ரொம்ப நாளுக்கு பாடுபட்டுருப்பீங்க. அந்த மாதிரியான கெட்ட பேர்கள் இருந்தாலும், அவப்பேர்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு பேர் உங்கள் மேலே யாராவது ஒரு தப்பான அபிப்பிராயங்கள் வச்சுருந்தாலும் அது இன்றைய நாளில் உங்களுக்கு அது விலகிரும். ஒரு புதுமையான நாளாக இருக்கும். மற்றவங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான உன்னதமான நாள். நீங்கள் யார் அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக இருக்கும். ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் நீங்கள் தொடங்க. செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மேன்மை கிடைக்கும். மிகப்பெரிய அதாவது நம்ம கேரக்டரை நமக்கு நம்முடைய கேரக்டரை நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லா எப்படிங்கிறத வைக்கிறது தானே நம்முடைய வேலையை. சரிங்களா? நான் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். சரிங்களா? அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் அவங்கள நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பண்ணுறோம் இல்லையா? அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஒரு மனுஷன் இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் என்ன மிச்சம் அப்படின்னா, இந்த மனுஷன் நல்லவன் கெட்டவன் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா? அந்த ஜட்ஜ்மெண்ட் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கிது. அந்த மாதிரி அங்கீகாரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்து நமக்கு ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு. ராசியான நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உடைமைகளில் கவனம் தேவை. அதாவது நீங்கள் கையில் வச்சுருக்க பொருட்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. அது காணாமல் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மாற்றங்கள் நிகழக்கூடிய நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் கையில் இருக்கிற பொருளை தவளை விட்டுறாதீங்க. அது இன்றைய நாளில் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் பேரில் கெட்ட பேர் வரக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசையை வடமேற்கு. ராசியா நிறம் மஞ்சள். அதே மாதிரி 2-8ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் தான். சரிங்களா? அடுத்து நமக்கு மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியா நிறம் பச்சை. சரிங்களா? அனுபவங்கள் வெளிப்படும் நாளாகும். அதே மாதிரி வாதங்களை அதாவது நீங்கள் யார்ட்டையோட வாக்குவாதங்கள் செய்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் குறைக்கிறது நல்லது. அது உங்களுக்கு ரொம்ப இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன தாமதங்கள் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சிறப்பான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டுப்பீங்க. ஏதாவது ஒரு தடங்கள் வந்தாலும் இன்றைய நாளில் நீங்கள் யார் அப்படிங்கிறத காட்டி கண்டிப்பாக முயற்சியோடு நீங்கள் இன்றைக்கி வெற்றி பெறக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்து கடகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு. ராசியா நிறம் பழுப்பு நிறம். சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. அதே மாதிரி வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதிய அறிமுகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இன்றைய நாளில் தடைகள் ஏதாவது உங்கள் மேலே ஏதாவது உங்களுக்கு தடைகள் இருந்தாலும் அது விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதம் பூராமே உங்களுக்கு இந்த 2 நாள் பூராமே உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. எல்லா ராசிக்குமே கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த வக்ர கிரகங்கள் வக்ரமாகி மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும் எல்லா ராசியும் போட்டு படுத்தி எடுத்துரும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்ய நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு நவம்பர் மாதம் வரைக்கும், நவம்பர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 2-7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அனுகூலமான திசை கிழக்கு. ராசியான நிறம் பழுப்பு நிறம். சரிங்களா? அது கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. பொறுமை காக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு, பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்தது சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியான நிறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் நிறம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக. அதே மாதிரி ஆரோக்கியம் மேம்படும் நாளாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபகரமான நாளாகவும் புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 4 ராசிக்கு அப்புறம் உங்களுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். சரிங்க? அதே மாதிரி 1+4 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை மேற்கு. ராசியா நிறம் ப்ரௌன். சரிங்களா? அடுத்து கன்னிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடமேற்கு. ராசியா நிறம் இளம் நீலம். சரிங்களா? ஆதாயகரமான நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. அவசரப்பட்டுறாதீங்க எந்த விஷயத்துலையும். சரிங்களா? நிறையா தடைகள் வரக்கும் வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு. ராசியா நிறம் நீலம். சரிங்களா? அதே மாதிரி 6+5 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து துலாமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு. ராசியான நிறம் பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு. சரிங்களா? அதே மாதிரி இழுபறிகள் மறையும் நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாகவும் ஏற்ற இறக்கம் உண்டான நாளாகவும் இருக்குது. இந்த நாள் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. எல்லா ராசிக்காரங்களுக்கும் சுமாராக தான் இருக்குது. ஒரு சில ராசிக்காரங்களுக்கு மட்டும் தான் நல்லா இருக்குது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு துலாமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு. ராசியா நிறம் இளம் சிவப்பு. அதே மாதிரி 6-3ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து விருச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை பார்த்தீங்கன்னா மேற்கு. ராசியா நிறம் வெள்ளை. வேறுபாடுகள் நீங்கும் நாளாகும்.
உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் நாளாகும். அதே மாதிரி அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிகமான அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் இது கூட சோர்வு கூட இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் வெள்ளை. அதே மாதிரி 9+7 அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேற்கு, ராசியா நிறம் வெளிர் நீலம். சரிங்களா? அதே மாதிரி மகிழ்ச்சிகரமான நாளாகும். அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகும். புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகும். அதே மாதிரி பதவிகள் கிடைக்கும் நாளாகும். தன்னம்பிக்கை கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றமான நாளாக கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு பரவாயில்ல. உங்களுக்கு வந்து 2, 3 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? எல்லா ராசிக்குமே உங்களுக்கு புஷ்டுன்னு போயிடுச்சு. உங்களுக்கு ஒரு சில ராசிகளுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கு இன்றைய. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். கொஞ்சம் பார்த்துங்க, நல்லாவே இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு செயல்படுறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஒரு சில ராசிகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிளான்கள். சரி, அதே மாதிரி மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு, ராசியா நிறம் நீலம். லாபகரமான நாளாகும். அதே மாதிரி வருமானங்கள் உயரும் நாளாகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. ஒன்று நல்லா இருந்தால் ஒன்று நல்லா இல்லாமல் தான் இருக்குது. பார்க்கலாம். இன்றைய நாளைக்கு கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்கள். நிறைய விரயங்கள் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வருமானம் வந்தாலும் அதை தகுந்த மாதிரி விரயங்களும் நிறைய ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு 3+7 அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசியா நிறம் நீலம். ஸோ கொஞ்சம் லாபகரமான நாளாக தான் இருக்குது. அந்தளவுக்கு கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. கொஞ்சம் அதிக அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க. அது உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்துறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு, ராசியா நிறம் வெளிர் நீலம். சரிங்களா? சேமிப்புகள் மேம்படும் நாளாகவும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது. அவசரப்பட்ட விஷயங்களில் அவசரப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய நாளாக இருக்குது. அதே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி 1+8 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் வெளிர் சிவப்பு. சரிங்களா? நல்லாவே இருக்கும். அதே மாதிரி மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் ஊதா. சோர்வுகள் உண்டான நாளாகவும் கவலைகள் உண்டான நாளாகவும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அலைச்சல்களும் அதிகமாகவே இருக்கும். சோர்வும் அதுக்கு அதிகமாகவே இருக்கும். கவனமாக செயல்படுங்க. கொஞ்சம் தாமதமான எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையை செய்கிறது ரொம்ப நல்லது. தாமதமானாலும் பரவாயில்ல, பொறுமையை செய்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 2, 7 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கோம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.